ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிளவுஸோட இந்த கப் ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா வரலன்ற இஷ்யூ தான் இப்ப எப்படி சரி பண்ணலான்றது நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம நார்மலா பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் எல்லாமே நீங்க நல்லா பண்ணிருவீங்க, டாட் பிடிக்கிறதுமே எந்த இஷ்யூமே இருக்காது, பண்ணிருவீங்க. ஆனா இதுல வந்து டாட் பிடிக்கிறதுலே ரொம்ப மேஜர் இஷ்யூன்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அது என்னதுன்னா வந்து நம்ம நார்மலான பஸ்ட் சைஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட அளவுகள் இந்த இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். இதே பஸ்ட் சைஸ் அதிகமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நம்ம அதிகமா வேற மாதிரி வைக்கணும். ஸோ அது எப்படின்னா வந்து இது மீடியம் சைஸ் பிளவுஸோட கட்டிங் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 34 சைஸ் தான். ஸோ இவங்களுக்கு நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொன்னா இது வந்து மெயின் டாட், இது சைட் டாட் 2 டாட் பண்ணிருக்கேன். இந்த மெயின் டாட்ல இருந்து இந்த சைட் டாட்டோட டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச் தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி இந்த மெயின் டாட்ல இருந்து இந்த ஆம்ஹோல் சைட்ல ஒரு டாட் பிடிப்போம் பாத்தீங்களா? ஸோ அதோட டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. நம்ம ஆம்ஹோல் சைட்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸை பாருங்க. அதுக்கும் நான் 1.5 இன்ச் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இது வந்து மீடியம் சைஸ் கப் ஷேப் உள்ளவங்க. ஸோ இதே வந்து நீங்க ஒரு பஸ்ட் சைஸ் அதிகமா இருக்காங்க, 40-42 ரேஞ்ச்ல இருக்காங்க, உங்களுக்கு பாடி நார்மலா தான் இருக்கு, பஸ்ட் சைஸ் அதிகமா இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க 2 இன்ச்சா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கப் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த டாட் பிடிக்கிறதுல இந்த விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணும்போது டாட்டுமே உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டா நல்லா வரும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த டிஸ்டன்ஸ் தான் மெயின் விஷயம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி கரெக்டா செய்யுங்க. உங்களுக்கு கூட கப் வந்து ஃபினிஷிங்கா நல்லா வரும், ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன், செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.